அந்த அதிகாலை பொழுது அமைதியாக தொடங்கியது. மெல்லிய பனிமூட்டம் ஜன்னல் கண்ணாடிகளில் கோலமிட்டிருந்தது. கதிர் தன் படுக்கையிலிருந்து எழ மனமில்லாமல் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டான். ஆனால் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு உறுத்தல். நேற்று இரவு பார்த்த அந்த பழைய புகைப்படம் அவனை தூங்கவிடவில்லை. அது ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் ஒரு பாழடைந்த பங்களாவின் முன்னால் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அந்த சிறுவன் கதிரைப் போலவே இருந்தான். ஆனால் கதிர் அந்த இடத்திற்கு போனதாக அவனுக்கு நினைவே இல்லை. கதிர் தன் பழைய பெட்டிகளை தேட ஆரம்பித்தான். தூசுபடிந்த புத்தகங்களுக்கு நடுவே ஒரு டைரி கிடைத்தது. அது அவனுடைய தாத்தாவினுடையது. டைரியின் பக்கங்களை புரட்ட புரட்ட சில விசித்திரமான உண்மைகள் வெளிவந்தன. அந்த பங்களா வெறும் கற்களால் ஆனது அல்ல. அது நம் குடும்பத்தின் ரகசியங்களை சுமந்து நிற்கும் ஒரு சாட்சி. அங்கே செல்வது ஆபத்து, ஆனால் உண்மையை அறிய அதுவே வழி. தாத்தாவின் இந்த வரிகள் கதிரின் இதய துடிப்பை அதிகரித்தன. அவன் உடனே கிளம்ப முடிவு செய்தான். ஒரு சிறிய பேக், தண்ணீர் பாட்டில் மற்றும் அந்த மர்மமான புகைப்படம், இவை மட்டுமே அவனிடம் இருந்தன. பங்களா இருந்த இடம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அப்பால் இருந்தது. கதிர் தன் பைக்கை ஓட்டிக்கொண்டு செல்லும் போதே காட்டின் சத்தம் அவனை மிரட்டியது. பறவைகளின் விசித்திரமான கூச்சலும் காய்ந்த இலைகளின் சலசலப்பும் ஒருவித பயத்தை உண்டாக்கின. திடீரென்று பைக் நின்றது. பெட்ரோல் தீர்ந்து விட்டதா, இல்லை இன்ஜின் தானாகவே நின்றுவிட்டது. சுற்றிலும் இருள் சூழத் தொடங்கியது. கதிர் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான். தூரத்தில் அந்த பங்களாவின் கோபுரம் தெரிந்தது. பங்களாவின் கதவு துருப்பிடித்து இருந்தது. அதை திறக்கும் போது எழுந்த க்ரீச் என்ற சத்தம் அந்த நிசப்தத்தை உடைத்தது. உள்ளே நுழைந்ததும் ஒருவிதமான பழங்கால வாசனை வீசியது. சுவர்களில் தொங்கிய ஓவியங்கள் அனைத்தும் கதிரையே பார்ப்பது போல இருந்தன. திடீரென்று ஒரு நிழல் அவன் முன்னே கடந்து சென்றது. யாரது என்று கதிர் கத்தினான். பதில் இல்லை. அவன் ஒரு பெரிய அறைக்குள் நுழைந்தான். அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் கதிர் தன் முகத்தை பார்த்தான். ஆனால் கண்ணாடியில் தெரிந்த கதிர் அவனுக்கு பின்னால் யாரோ நிற்பது போல காட்டினான். கதிர் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே யாருமில்லை. மீண்டும் கண்ணாடியில் பார்த்தபோது அந்த நிழல் உருவம் கதிரின் தோளில் கை வைத்திருந்தது. பயத்தில் கதிர் பின்வாங்கினான். அப்போது தரையில் ஒரு இரகசிய கதவு இருப்பதை கவனித்தான். அதை திறந்து உள்ளே சென்றபோது அங்கே பல இரகசிய ஆவணங்கள் இருந்தன. உண்மையில் அந்த காலத்து நிலப்பிரபுவான அவனது கொள்ளுத்தாத்தா ஊர் மக்களின் நலனுக்காக ஒரு பெரும் புதையலை அங்கே மறைத்து வைத்திருந்தார். ஆனால் அதை அடைய துடித்த சில தீய சக்திகளிடமிருந்து காக்கவே அந்த பங்களாவை பற்றி பேய் பங்களா என்று வதந்தியை பரப்பியிருந்தார்கள். அந்த புகைப்படம் ஒரு வரைபடம். சிறுவனாக இருந்த கதிர் விளையாடிய போது எடுக்கப்பட்ட அந்த படத்தில் புதையல் இருக்கும் இடத்திற்கான அடையாளம் மறைந்திருந்தது. கதிர் உண்மையை உணர்ந்தான். அந்த நிழல் உருவம் அவனை பயமுறுத்த வரவில்லை, மாறாக அந்த இரகசிய பாதையை காட்டவே வந்திருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. அவன் அந்த புதையலை கண்டுபிடித்தான். அது தங்கம் இல்லை என்றாலும் ஊர் மக்களுக்கு சேர வேண்டிய நிலப்பத்திரங்கள் மற்றும் பழைய ஆவணங்கள். மறுநாள் காலை சூரியன் உதயமான போது கதிர் அந்த பங்களாவிலிருந்து வெளியே வந்தான். இப்போது அந்த பங்களா பயமுறுத்தும் இடமாக தெரியவில்லை, ஒரு பழைய நண்பனைப் போல தெரிந்தது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நன்றி.